தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என்று இஸ்ரேலும் அதன் கூட்டாளியான அமெரிக்காவும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இது தொடர்பாக ஈரானுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. ஆனால் அது தோல்வியில் முடிந்தது. உடனே ஈரானின் அணு ஆய்வு கூடங்களை குறிவைத்து வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் தாக்குதலை துவங்கியது. பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேலை தாக்கியதால் மிகப்பெரிய போர் வெடித்தது. இரு நாடுகளும் மாறி மாறி தீவிர தாக்குதலை நடத்தி வருகின்றன. ஈரான் தாக்குதலில் இஸ்ரேல் மக்கள் 28 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர். அதே நேரம் ஈரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 200க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர். அணு கட்டமைப்புகள், இராணுவ தளங்களில் ஈரான் மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளது. அதோடு முக்கியமான அணு விஞ்ஞானிகள், பிரதான படை தளபதிகளையும் ஈரான் இழந்தது. எல்லாவற்றுக்கும் மேல் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கும் இஸ்ரேல் குறிவைத்திருப்பதாக பரபரப்பு தகவல் வெளியானது. கமேனியை குறிவைக்கிறீர்களா என்று நெதன்யாகுவிடம் கேட்டபோது அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை. அதேபோல் இஸ்ரேலின் இராணுவ அமைச்சரும் கமேனிக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்தார். இதற்கிடையே இஸ்ரேல் கொலை செய்யக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டதால் காமெனி பதுங்கு குழிக்கு சென்று விட்டார். ஈரானின் வடகிழக்கு நகரில் அவர் இருப்பதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் இஸ்ரேலை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்பும் காமெனிக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். கனடாவில் துவங்கிய G7 மாநாட்டில் இருந்து அவசரமாக அமெரிக்கா திரும்பிய டிரம்ப் எந்தவித நிபந்தனையும் இன்றி தங்களிடம் ஈரான் சரணடைய வேண்டும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை: ஈரானின் உச்ச தலைவர் என்று சொல்லப்படும் நபர் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்கு துல்லியமாக தெரியும். அவர் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறார். ஆனால் அவர் எங்களுக்கு மிகவும் சுலபமான இலக்கு. ஆனால் அவரை நாங்கள் கொலை செய்ய போவதில்லை. அட்லீஸ்ட் இப்போதைக்கு கொல்லப் போவதில்லை. அதே நேரம் அப்பாவி மக்கள் மீதும் அமெரிக்க வீரர்கள் மீதும் ஏவுகணை வீசுவதை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். எங்கள் பொறுமை ஓரளவுக்குத்தான். நிபந்தனையின்றி ஈரான் சரணடைய வேண்டும் என்று அந்த அறிக்கையில் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவின் சொத்துக்கள் மீதோ, இராணுவ தளங்கள் மீதோ அல்லது இஸ்ரேல் மீதோ ஈரான் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா பதிலடி கொடுக்கும் என்று எச்சரித்திருந்தார். இந்த நிலையில்தான் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ஏவுகணை வீசியது. இதுதான் ட்ரம்பின் கோபத்தை உச்சத்துக்கு கொண்டு சென்றுவிட்டது. அணு ஆயுதம் தொடர்பான விவகாரத்தில் ஈரான் அமெரிக்காவிடம் சரணடைய வேண்டும் என்று இப்போது அவர் எச்சரித்துள்ளார். இதற்கு ஈரான் செவி கொடுக்காத பட்சத்தில் இஸ்ரேலுடன் சேர்ந்து நேரடியாக அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக களமிறங்கக்கூடும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர்.